ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் ஆட் பண்ணிருக்கேன். மை க்யூட் பிரின்ஸ் சென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஃபர்கெட் மேரேஜோட நெக்ஸ்ட் பாட்டை போடுவேன். அப்புறம் மண்டே இந்த எஃப்எஃப் வரும். ஓகேயாடா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால கொஞ்சம் விஷ் பண்ணுற விதமாக நான் இந்த எஃப்எஃப் ரெடி பண்ணின்னு இருக்கேன். ஓகேயாடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் அப்போல்லாம் என்னோட பேபி என்கிட்ட டாப்பா வச்ச ஒரு கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரியும், நம்ம ஜேக்கு கொஞ்சம் ரூடாக போல்டாக, அதாவது ஒரு பவர் பாட்டம் மாதிரியும் இருக்கிற மாதிரி ஒரு எஃப்எஃப் நீ எஃப்எஃப் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எஃப்எஃபோட நேம் வந்து மை இன்னசென்ட் ஹஸ்பண்ட். ஓகே ஆடம், இதில் நம்ம ஜேகே வந்து சிஓவாக இருப்பார். நம்ம வந்து நம்ம ஜேகேக்கு கீழே ஒர்க் பார்க்குற செக்யூரிட்டியாக இருப்பார். இந்த அளவுக்கு இன்ட்ரோ போதும். இதில் நம்ம டேக்கு சுகா வந்து பிரதராக இருப்பார். டேக்கு ஜிமினா வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். இந்த அளவுக்கு இன்ட்ரோ போட்டு இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிக் கம்பெனி தான் காட்டுது. அந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஓ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா ஜங்குக்கு இப்போ அவரோட கம்பெனிக்கு உள்ளே என்ட்ராகிறாரு. பிளாக் அண்ட் பிளாக்கில் 5 கார்ஸ் உள்ள என்ட்ராகுது. அதில் ஒரு கார்லேருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே இறங்குறாரு. இப்படி இறங்கிட்டு ரொம்ப மாசாக நேராக உள்ளே என்ட்ராகிறத அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து அவ்வளோ வெறுமே அப்படியே பவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பவுட் பண்ணால் இன்றைக்கி தான் இந்த கம்பெனிக்கு நியூ சிஓவாக நம்ம ஜங்குக்கோட டேட் ஜங்குக்கு இந்த பிளேஸுக்கு வர வச்சுருப்பார். இனி நியூ சிஓ இவன் தான்ங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு இப்போ அந்த பிளேஸில் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆக சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் இப்போ நம்ம ஜங்குக்கோட டேட் வந்து இன்ட்ரோ கொடுத்து இனி இவன் தான் அவங்களோட சிஓ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கோட லுக்கு ஏதோ கேங்ஸ்டர் லுக் மாதிரி இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கெத்தான லுக்கில் தான் இருக்கார். ஒரு ரூடான லுக்கில் தான் இருக்கிறாரு. ஜங்குக்கோட இந்த லுக்கை பார்த்து எம்ப்ளாயிஸில் பாதி பேர் வந்து ஜங்குக்கை ரசிக்கிறாங்க, பாதி பேர் ஜங்குக்கை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கோட லுக்கை வச்சு எம்ப்ளாயிஸ்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது நம்ம ஜங்குக்கோட டேடு தான் டயாங்க் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் அப்படி கீழே எம்ப்ளாயிஸாக ரொம்ப நார்மலாக இருக்கிறாரு. இப்போ இன்னொன்னே அப்படி எழுந்து வந்து கரெக்டாக ஸ்டேஜில் நிற்கிறாரு. ஸ்டேஜ் மாதிரி இருக்க பிளேஸில் தான் நிற்கிறாரு. இப்படி நின்னா எங்கே பாரு ஜங்குக், இவன் தான் டயாங், இவன் தான் இந்த கம்பெனியில் இவ்வளோ டேஸ் நீ இருக்க வேண்டிய பிளேஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணி கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நீ இந்த பிளேஸ்க்கு சிஓவாக வந்திருக்க. அதனால இவனை உன்னோட பர்சனல் செக்யூரிட்டியாக வச்சுக்கோ. ஓகேயா, பர்சனல் செக்யூரிட்டி அவனை வச்சுக்கோ. அப்புறம் எல்லா ஒர்க்கையுமே இவன் உனக்கு நீ ஏதாவது தப்பு பண்ணால் இவன் அதை கரெக்ஷன் பண்ணிடுவான். உன்னை நம்பி தான் ஜங்குக்கை உன்கிட்ட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே கோர்த்து விடுவாரா. இந்த மாதிரி விட்டா அண்ணாக்காக தானடா ஹாரர் கண்ட்ரிலேருந்து அடம் பிடிச்சி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். டயாங், என்ன இன்னும் நீ அப்படியேடா இருக்கிறியா? ஐயோ, என்னோட க்யூட் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்மகிட்டே அப்படிலாம் இல்லை. ஜங்குக்கை பார்த்துட்டு வாங்க சார் உங்களோட ரூமுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன சாரா? நான் உன்னை பாய் ஃப்ரெண்ட் ரேஞ்சில் திங்க் பண்ணி வச்சுருக்கேன், நீ என்ன சாருங்கிற? ஓ, நான் இது வரைக்கும் உன்ட்ட வந்து பேசலை, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கரெக்டாக ஒரு ரூமுக்கு போனோம். நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே நம்மகிட்டே வந்துட்டுருக்காரு. ஐயோ, எவ்வளோ இயர்ஸ் ஏம்டா? 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த. என் டேடு கூட சும்மா இந்த பிளேஸ்க்கு ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்போ பார்த்தேன் இந்த இன்னசென்டான ஐஸை. அப்போ பிடிச்சிட்டு இந்த ஹார்ட்டுக்கு இப்போ வரைக்கும் மூவ் ஆனே ஆக முடியல. நானும் மூவ் ஆன் ஆகணும்னு தான் 3 இயர்ஸாக அதர் கண்ட்ரிக்கு போனேன். அதர் ஸ்டடி முடிச்சுட்டு வரலாம், இங்கே இருந்தால் உன் திங்கிங்காக இருக்கும், மூவ் ஆன் பண்ணலான்னு. நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான்டா உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இது சாதாரணமான ஒரு அட்ராக்ஷன் கிடையாது, லவ்னு. உனக்காகவே இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கேன்ட்டே. பெரு கூடி சீக்கிரம் உன்னை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேயை பற்றி திங்க் பண்ணபடி கரெக்டாக சிஓ சீட்டில் வந்து உட்காந்தோம். நம்ம வந்து சரி ஜங்குக்கு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருங்க, என்னோடய கேபின் வெளியே இருக்குது, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனோம். ஹலோ, எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டேன்.
ஏன் கேபின் அந்த பக்கம் இருக்குது? அதெல்லாம் இல்லை, உன் கேபின்னு இங்கே தான் இருக்கணும், எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும், நான் எப்போட்டும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன பார்த்துட்டு இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்காகி ஜங்குக்கு நோட் பண்ணா. அது அந்த மாதிரி இல்லை, நான் என்ன ஒர்க் கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு வந்து நீ அதை செய்யணும். அப்புறம் எனக்கு எதாவது டவுட் வந்துருச்சுன்னா நான் உன்னை தேடியா வர முடியும்? பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டா போதும்ல. முதல்ல உன்னோட அந்த டேபிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணு. அந்த கேபின் உன் கேபின் கிடையாது, இதுதான் உன்னோட கேபின், இங்கே தான் நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட அந்த டேபிள்ஸு ஃபைல்ஸு எல்லாத்தையுமே இந்த ரூமுக்கு சேஞ்ச் பண்ண வைக்கிறாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண வச்சோம். டேயுமே ஜங்குக்கு பார்த்தபடியே அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப சின்சியர் நம்ம டே, பயங்கரமாக சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, அவர் என்ன கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியா வந்துருக்காரு, சைட் அடிக்கலாம் வந்துருக்காரு. அவர் பாட்டுக்கு பபிள் கம் எடுத்து வாயில் போட்டு மென்னுக்கிட்டே பபிள்ஸ் விட்டபடியே நம்ம டேயை பாட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டேயே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதில் ஒரு எம்ப்ளாயி எஸ்கியூஸ் கேட்டு உள்ள நேராக என்ட்ராகி ஜங்குக்கிட்ட வரல, நேராக டேக்கிட்ட தான் போகிறாங்க. டேக்கிட்ட போய்ட்டு இது ஃபைலில் டவுட்டபிளுக்கு டே பக்கத்தில் உரசினப்படி வந்து நின்றுக்கிட்டு ஃபைலில் என்னெல்லாமோ டவுட்டை கேட்டுட்ருக்காங்க. ஒரு பர்சன்ட், ஒரு பாய் இந்த மாதிரி உரசினப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு பபிள் கம்மை மென்னப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நம்ம டேயும் அந்த பையனும் கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால் உன்ட்ட தாண்டா கேட்குறேன், என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் டவுட்டு, அதான் கொஞ்சம் கிளியர் பண்ண வந்தேன். டவுட்டா? டவுட்டை கூட ஒழுங்காக கிளியர் பண்ண தெரிலனா எப்படி நீ கம்பெனியில் முதல்ல ஒர்க்குக்கு வந்த? தப்பாக ஒர்க்குக்கு எடுத்துட்டாங்களோ, அப்போ முதல்ல உன்னை வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேலையை விட்டு தூக்குறேனுங்கிற மாதிரி ஃபயர் பண்ண போவாரா. இதை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்கு கூட ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறாரு. ஹேண்ட்ஸை டச் பண்ணிட்டான்டா, ஹார்ட்டை டச் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேயை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா என்ன பண்ணுற ஜங்குக், இப்படிலாம் பண்ணக்கூடாது ஜங்குக், எம்ப்ளாயிஸ்க்கு அப்பப்போ டவுட் வரும், நம்ம டவுட்டை கிளியர் பண்ணணும். அதுக்காக இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே நீ இந்த பிளேஸ்லேருந்து ஃபயர் பண்ணி அனுப்பிடுவியா? அப்போ நாளைக்கு நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், அப்போ என்னையே ஃபயர் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. ஐயோ டேயாங், உன்னை ஃபயர் பண்ணி அனுப்புவேன், ஆனால் பட் இங்கே இருந்து இல்லை, என் ஹார்ட்ல இருந்து இல்லை, இந்த ஒர்க்கில் இருந்து உன்னை வெளியே அனுப்பிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஆகுடானுங்கிற மாதிரி நியூவா உனக்கு வேறு ஒர்க்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கூப்பிடுவாரா. ஒன்றும் இல்லை டே, இப்போ என்ன சொன்னேன்? ஃபயர் பண்ணாதன்னு சொன்னேன். சரி நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால ஃபயர் பண்ணலை, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த எம்ப்ளாயி போக சொன்னால் இப்போ அப்படியே இப்போ ஒரு 3 days 4 daysக்கு மேலே மூவ் ஆன் ஆகுது. இப்போ சிஓ ரூமில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு டையை சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தால் இப்போ அந்த கேபினுக்குள்ளே ஜங்குக்கோட டேடி என்ட்ராகி என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கு, இது என்ன ஃபைலில் தப்பாக நீ கரெக்ஷன் பண்ணி நீயே சைன் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஃபைலை தூக்கி வீசுவாரா. அந்த மாதிரி வீசுனோம். நம்ம டே ஷாக் ஆகி என்ன ஜங்குக் ஃபைலில் தப்பாக சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே இந்த ஃபைலெல்லாம் நோட் பண்ணுறாரு. நம்ம டேயை சைட் அடிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் தப்பாகவே சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால் டேட் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டியா? இந்த ஃபைல் மட்டும் டெண்டருக்கு அனுப்பியிருந்தேன் அவ்வளோவிட அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கு தீட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு சாரி என் மேலே தான் ஃபால்ட்டு, நான் அவரோட பர்சனல் செக்யூரிட்டி, நான் அவர் பக்கத்தில் இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்காராங்கிறத நோட் பண்ணியிருக்கணும், ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நான் திரும்பவே ரீகப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே வேகமாக போய் அவ்வளோத்தையும் ரீகப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நியூ ஃபைலை ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருக்க சொல்ல தன்னால் தானே இப்போ 2வது மறுபடியும் அந்த ஃபைலை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா பார்த்தியா, நீ பண்ண தப்புக்கு அவன் எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டாடி ஜங்குக்கு பிடிச்சி தீத்திட்ருக்காரு. இந்த மாதிரி தீத்திட்டு இருந்தான். இப்போ அப்படியே அந்த ஃபைலை ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்ம டே வந்து ஜங்குக்கோட டேடோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தோம். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு 2 hours மேலே ஃபாஸ்ட்டான டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்து ஜங்குக்கு இப்போ ஒரு ஃபைல் 2-3 ஃபைல்ஸை ரெடி பண்ணி சைன் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபைல் தப்பு பண்ணிட்டார்ல, அதனால செக் பண்ணதுக்கு நம்மகிட்டே வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருந்து ஃபைல் எல்லாத்தையுமே அப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாரு ஒவ்வொரு பேப்பர்ஸாக. இந்தமாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இந்த மாதிரி டே பக்கத்தில் வந்து உட்கார்றத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் சும்மா இருப்பாரா. டே கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்தபடி டேயோட நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணோம் டேக்கு ஒரு மாதிரி
ஆகி டக்குன்னு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயே பார்த்துட்ருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். டே ஃபைல்ஸை கொஞ்ச நேரம் நோட் பண்ணாலும் அப்புறம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா நம்ம டேயை தான் நம்ம ஜங்குக் சைட் அடிச்சிட்டு இருக்கார்ல அந்த மாதிரி பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கு டிஸ்டர்ப் ஆகி அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்த்தேன். ஜங்குக்கோட டேயோட ஃபேஸ்கிட்ட அவ்வளோ க்ளோஸ், ஒரு ஃபிங்கர் கூட வைக்கிற அளவுக்கு கேப்பில் அவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவ்வளோ க்ளோஸில் ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து நம்ம டே ஷாக் ஆகி ஃபைலெல்லாம் தூக்கி போட்டுட்டு கீழே விழுந்துருவார். என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி தூக்குவாரா. அந்த மாதிரி தூக்குனா ஜங்குக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு இருந்தேன், எதை ஃபைலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படியா சரி நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நம்மகிட்ட என்ன செய்வார்னா அவரோட சீட்டில் போய் உட்காந்துருந்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் சொட்டாகுது. ஜங்குக்கோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸில் இருக்கும்ல அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே சொட்டிங்கெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணால் என்ன நம்ம பேபி இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கு, என்ன பண்ணலாம் பெசாட்டிக்கு டேரெக்டாக நான் லவ் பண்ணுறத சொல்லிடலாமா. 4 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, டேட்டை வேஸ்ட் ஆக்கக்கூடாது, என்ன மாதிரி டேட்டை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரியே நம்ம ஜங்குக்கு டேட்டை எப்படிடா ப்ரொப்போஸ் பண்ணலாங்கிற மாதிரியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாராம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே லஞ்சு பிரேக்கில் டின்னர் லஞ்சு பிரேக்கில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் கேண்டீனில் டே சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் அப்படி கேண்டீனுக்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணுவார். டே சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை அப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த பிளேஸில் எம்ப்ளாயிஸாக இருக்கிற ஒரு கேர்ள் என்ட்ராகி டே கிட்ட க்ளோஸை டே கிட்டோ மில்க் ஷேக் மாதிரி வச்சுட்டு நம்ம டே கிட்ட பேசுகிறா. டே கிட்ட என்ன டே கிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பாப்புளுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்துருப்பாப்புளுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி மில்க் ஷேக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதே வேர்ட்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் டேக்கு இது சுத்தமாக பிடிக்கல. கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்திருக்க, தேவையில்லாதெல்லாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து எழுந்துக்கலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா டேயோட ஹேண்ட்ஸை அந்த கேர்ளுக்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு இப்போ நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன்னு இந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நான் உன்ட்ட கேட்டுட்ருக்கேன். நான் உன்னை பார்த்த டேஸ்லேருந்து கேட்டுட்ருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கலாமான்ட்டு. இப்போ என்ன இதுக்காக இந்த அளவுக்கு நீ என்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க. இப்போ என்ன அவன் பேரண்ட்ஸ் சம்மதிக்கணுமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி ஈவினிங் என்னோடய பேரண்ட்ஸு உன் ஹவுஸ்க்கு வர வைக்கிறேன். உன் பேரண்ட்ஸும் என் பேரண்ட்ஸும் இது எல்லாத்தையுமே பேசி டீல் பண்ணி நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன மேரேஜ் பண்ணிப்பல நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுவாளா. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு டே கோவத்தில் அந்த கேலெல்லாம் பனிஷ் பண்ணல, ஆனால் அவளோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நம்ம பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் பாரு என்னை இப்படி இக்னோர் பண்ணிட்டா போகிற, இப்போ என்ன என்கிட்ட சொல்லிட்டு போகிற, உன் பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தானே சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங்கே என்னோடய பேரண்ட்ஸை கூப்பிட்டு உன் ஹவுஸில் பேசி உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கத்துவாளா. இந்த மாதிரி கத்துனா நம்ம ஜங்குக் அந்த கேர்ளோட சிக்ஸில் ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு கேண்டீனை விட்டு வெளியே போகிற நம்ம டே ஷாக் ஆகி ஜங்குக் இப்படி ஸ்லாப் பண்ணதை பார்த்துட்டு நேராக ஜங்குக்கிட்ட வந்தேன். நம்ம ஜங்குக் கோவத்தில் அந்த கேர்ளோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி இருக்கிறாரு. என்ன இன்றைக்கி ஈவினிங்கே உன் பேரண்ட்ஸ் அவன் ஹவுஸில் கொண்டு விட்டு அவனை நீ மேரேஜ் பண்ணிப்பியா? அவனை எப்படி நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரா. அந்த மாதிரி மிரட்டினோம். ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து அங்கே சாப்பிட உட்காந்து எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அப்படியே டக்குன்னு அவங்க இருந்து சேர்லேருந்து எழுதிக்கிட்டோம். டே வேகமாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜங்குக் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணேன். உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், உன் பேரண்ட்ஸ் அவன் ஹவுஸ் கூப்பிட்டு போயிருவியா? அந்த துணிச்சல் உனக்கு இருக்கா? ஹேய், அவன் என்னோட ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்டை நீ மேரேஜ் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாரி இப்படி ஓப்பனாக சொல்லுவாரா. இதை கேட்ட அந்த கேர்ள் ஷாக் ஆனா அப்படி கேர்ளையும் ஜங்குக்கையும் பிரிக்க நம்ம டே ஷாக் ஆகுறாரு. என்ன ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஷாக் ஆனால் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் செம்ம ஷாக்கிங்கில் ஜங்குக்கை நோட் பண்ணோம். இங்கே பாரு, கேர்ள் ஆச்சேன்னு பார்க்குறேன். அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஹஸ்பண்ட், என்னத்தான் அவன் மேரேஜ் பண்ணிப்பான். ஓகேயா? தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு அவங்க ஹவுஸுக்கு கூப்பிட்டு போனேன், இவங்க ஹவுஸுக்கு கூப்பிட்டு போனேன், மாம்கிட்ட பேசினேன், டாட்டு பேசினேன்னு ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த கண்ட்ரிலே நீ இல்லாதபடி நான் பண்ணிடுவேன்.
எப்படி அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா இன்னமே சிரித்தான். டேய் ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி டேய் செம கோவமாக திட்டுனான். நம்ம ஜங்குக்கு இப்படி இந்த கேர்ளு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான்ல அந்த காண்டில் இருந்தவர் டக்குன்னு இப்படி ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு எதுக்காக நீ அந்த கேர்ளை இப்படி பனிஷ் பண்ணிகிட்ருக்க, எதுக்காக அந்த கேர்ள்கிட்ட நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டை நான் தான் டிசைட் பண்ணணும், தேவையில்லாமல் இந்த மாதிரியில் நீ பேசிகிட்டு இருக்காத, முதல்ல நீ எப்படி இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்மகிட்ட இப்படி திட்டுவாரா இந்த மாதிரி திட்டுனா என்ன துணிச்சல் இருந்தா இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி என்ன நீ திட்டுவேனுங்கிற மாதிரி டக்குன்னு டேயோட ஹெட்டாக க்ரிப்பாக பிடிச்சி கிஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்மகிட்டே செம்ம ஷாக்கிங்கில் இருந்தால் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அதுக்கு மேலே ஷாக்காக இருந்தான். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயிஸ் அவ்வளோ வெறுமே நோட் பண்ணிவிட்டு டேய் ஒர்க் பண்ண தான் சேலரி கொடுத்துட்ருக்கேன், என் ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ணல, எவனாவிட்டுட்டே பக்கத்தில் க்ளோஸாக பேசினேன், ப்ரப்போஸ் பண்ணேன், மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு திங்கிங் பண்ணேன்னு இருந்துச்சு, அப்புறம் அந்த ஜங்குக்கை வர மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஹஸ்பண்ட் போயிட்டு வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸை கிள்ளிட்டு வர போகிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு டேய் மயங்கியே விழுந்துட்டாரு. இந்த மாதிரி மயங்கி விழுந்தா நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரினா இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லி இவன் இப்படி மயங்கி விழுந்தான், ஜஸ்ட்டு கிஸ் தானடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருந்தா கம்பெனியில் என்னடா நடந்துச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கேட்டான். ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டானுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸு ஜிமினா சுகா எல்லாருமே நம்ம டேட்டை கேட்குறாங்க, ஜங்குக்கு என்னை இழுத்து வச்சு கிஸ் அடித்தா நான் சொல்ல முடியும், அதனால அது எனக்கு சரியாக தெரியல, அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு சொல்ல தெரியல, திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு அதான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்போவே பொய் சொல்ல கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நக்கலாகவே நம்ம டே பார்த்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா ஜங்குக்கு இங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணான். இப்போ எல்லாருமே சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி ரூமுக்கு வெளியே போனான். ஜங்குக்கு தான் அப்படியே அவர் நெக்கில் மாட்டியிருக்க டையை கலட்டினபடியே டே கிட்ட க்ளோஸாக வந்து அந்த டையை நம்ம டேயோட நெக்கில் அப்படி ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி பிடிச்சிட்டு டேயோட நெக் அப்படி லைட்டாக இருக்குனபடி பிடிச்சபடி டேயை க்ளோஸாக இருக்கிறாரு. என்ன ஹஸ்பண்ட் பயந்துட்டியா, ஷாக் கொடுத்துட்டேனா, சாரி, நெக்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண சொல்லிட்டு பண்ணுறேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஜங்குக்கு நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஷாக் ஆகி ஜங்குக்கு புஷ் பண்ண என்ன ஹஸ்பண்டுன்னு எவ்வளோ உரிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது என்ன இந்த மாதிரி பண்ணுறேங்கிற டேய் இங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி டே பார்ப்பாரா. ஷாக் ஆகி என்னடா போட்டெலாம் பேசுகிறேன், நான் உன்னை விட ஏஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஐயோட்டையா கோவப்படுறீங்களா, ஹஸ்பண்டா லவ்வரை பாய் ஃப்ரெண்டா டா போட்டு தான் பேசுவாங்க, உனக்கு தெரியாதா, உரிமையாக டா போட்டு பேசினேன் டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நான் பேசுகிறதுன்னா உனக்கு பிடிக்காமல் இருக்கட்டும், ஆனால் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கட்டும்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்படி நம்ம ஜங்குக்கு நம்ம பக்கத்துலேயே உட்காந்து டேயோட ஷார்ட்டை பிடிச்சி இழுத்து வர பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக் நீ என்ன பண்ணிகிட்ருக்கணுங்கிறது உனக்கு தெரியுதா, நல்லா எனக்கு தெரியுது, என் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்துருக்கேன், ஏன் இன்னும் க்ளோஸாக அவன் டைஸில் வந்து உட்காரணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஜங்குக்கு நம்ம பிடிச்சி தள்ளி விட்டுருவார். இந்த மாதிரி தள்ளி விட்ட சவுண்டை கேட்டு ரூமுக்கு வெளியே நின்றவங்க எல்லாருமே அப்படி உள்ளே என்றானா நம்ம ஜங்குக்கு டக்குன்னு எழுந்துக்கிட்டு அங்கே உனக்கு அறிவில்லை, இந்த மாதிரியா மயங்கி விழுவ, ஃபுட்டை மார்னிங் எடுத்துக்க தெரியாது, மார்னிங் நீ ஃபுட்டை ஒழுங்காக எடுக்காதனால தான் உனக்கு மயக்கம் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அட பாவி எப்படி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஜங்குக்கு நோட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நோட் பண்ணால்
ஒன்றும் இல்லை, அவன் மார்னிங் ஃபுட் எடுக்காமலே வந்துருக்கான், அதான் மயக்கி இருக்கான், அதான் கொஞ்சம் திட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை பார்த்து ஒரு ஐய பிளிங் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் பண்ணுறதுனா பார்க்க சொல்ல நம்ம டேக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. இப்படி இருந்தால் இங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டு கம்பெனிக்கு அதே மாதிரி நம்ம டே போகிறாரு. ஆனால் என்ன நம்ம ஜங்குக்கு பயந்தே போகிறாரு. இந்த ஜங்குக்கு எங்கே இருப்பான்னு தெரியலையே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வர மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிடுவார். என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வீமின் 2 பேருமே அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஜிமினா ஒரு பிளேஸில், ஜிமினா ஒரு நம்ம டே 2 டீம், அதில் டேவோட டீம் ஒன்று, ஜிமினாவோட டீம் ஒன்று. டே வந்து ஃபஸ்ட்டு டீமில் இருப்பார். அந்த டீமை மட்டும் ரன் பண்ணுறது டே தான். அப்புறம் இந்த கம்பெனி மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. டே இந்த மாதிரி இப்போதைக்கு வர மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் இல்லைடா சிஓ சாரை பார்த்து பயத்தில் வரேன். என்ன அவனை பார்த்து பயந்து வரியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டான். ஜங்குக் பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜிமினா கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் நம்ம கம்பெனியோட பாஸ், எனக்கு சேலரி கொடுக்குற ஒரு பர்சன்ட், ஆனால் அவரோட ஹார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா, அவன் என்கிட்ட ஹஸ்பண்டுன்னு பேசுகிறான்டா. இதெல்லாம் எப்படி செட் ஆகும்? அது மட்டும் இல்லை, அவனோட கேரக்டர் நீ பார்த்தியா, ஃபுல்லாக ஒரு ரூடான கேரக்டர், ஒரு ரூடு, அப்புறம் ஒரு மாதிரி இந்த கேங்ஸ்டர் லுக்கில் இருக்கிறான், ஒரு ரவுடின்னே சொல்லலாம், அவன் ஒரு ரவுடி பாய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நாம் ரவுடின்னு பேசிக்கிட்டே இருப்பாரா. பேபி என்னையா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக்கு அங்கே என்ட்ராகுவாரா. ஜங்குக்கு என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்மகிட்டே பயத்தில் ஜிமின் இவங்கிட்ட எதையாவது சொல்லி புரிய விடா, அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்கு கரெக்டாக டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு டயாங் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ் முழுக்க ஒரு லவ் ஃபீல், அது லவ் தான், சும்மா ஃபேக்கெல்லாம் ட்ராமா பண்ணல, அது ட்ரூ லவ் தான்ங்கிறது ஜிமினாவுக்கு பார்த்தாலே தெரியுது. ஆனால் பட்டு நம்ம டேக்கி தான் ஜங்குக்கை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா அவர் லுக்கு டிஃப்ரெண்ட், கேரக்டர் டிஃப்ரெண்ட்டு, ஒரு கேங்ஸ்டரோட கெத்து, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கெத்தாக பேசுவாங்களா, ரூடாக பேசுவாங்களா, அந்த பிஹேவியர் நம்ம ஜங்குக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இதை ரொம்ப இன்னசென்ட் போயாச்சு, ஏஞ்சல் போயாச்சு. அவருக்கு நம்ம ஜங்குக்கை பார்க்க சொல்ல டெவில் மாதிரி தெரியுது. அதனால நம்ம ஜங்குக்கை ரிஜெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணபடி ஜிமினாட்ட ஹெல்ப் கேட்டான். ஏன்டா நீங்கள் உங்கள் ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது, மெடிசன்லாம் போட்டிங்களா, மார்னிங் கரெக்டாக என்னைக்காவது ஃபுட்டை சாப்பிட்டு வந்தீங்களா, கேபினுக்கு வருவேன்னு நினச்சேன், கேன்டீனில் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஜங்குக்கு நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு பதிலாக உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு ஜங்குக்கோட மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ நான் என்ன தப்பாக பேசிட்டேன், ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது, நான் ஹக் தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ண வருவாரா. நம்மகிட்ட அங்கேருந்து எழுந்து ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னை விடவே மாட்டேன், எங்கே வேணாலும் ஓடுறா, கடைசியில் என்கிட்ட தான் நிற்ப நீ வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே இங்கேருந்து ஓட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கேபினுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஜங்கு பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ நம்மகிட்டே தான் கம்பெனியோட டெரஸில் நிற்கிறாரு. ஐயோ இந்த ஜங்குக்கு நம்மளை பைத்தியக்காரனாக்கிடுவோம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நின்றுட்டு இருந்தா. ஜிமினா கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாருடா, அவன் சைல்டிஷாக ப்ளே பண்ணுறான், கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறான், உன்கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜாகவே வளர்த்தி பண்ணுறான் எனக்கு புரியுது, ஆனால் அவன் ஒன்று ட்ரூவாக தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லூசு ஜிமினா நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், அவன் நமக்கு பாஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாஸ்னால் லவ் பண்ணக்கூடாதா, ஆனால் அதெல்லாம் செட் ஆகாது, அது மட்டும் இல்லை உனக்கு ஜங்குக்கோட கேரக்டரை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அப்போ உனக்கு என்னடா தெரியும், எனக்கு ஜங்குக்கை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்னடா தெரியும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். 3 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு இந்த கம்பெனிக்கு வந்திருப்பார்ல, அப்போவே நம்ம டேயை ரொம்ப பிடிச்சி டேக்கிட்ட வந்துட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அது வந்து ஒரு பார்ட்டி பிளேஸில் தான் நம்ம டே மீட் பண்ணியிருப்பார். எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் ஒரு கேர்ள் வந்து டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டுட்டு லைட்டாக ஒரு பக்கமாக ஹக் பண்ணப்படி பிடிச்சிட்டு டேயாங்க எந்த ட்ரிங்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி லிப்புக்கிட்ட வைக்க போவாளா, இந்த மாதிரி வைக்க போனால் அந்த ட்ரிங்க் கிளாஸை வாங்கி அந்த கேலோட ஃபேஸ்லேயே நம்ம ஜங்கு கூத்திடுவார். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நான் கொடுத்த ட்ரிங்கிக்கே நீ டேட்டை கொடுப்பேன், குடிப்பியாடி அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஐஸ் கியூப்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த வாளி ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருந்த வாளி அப்படியே இட்டு வந்து அந்த கேல் மேலே கொட்டிடுவார். இந்த மாதிரி ஜங்கு பண்ணதை பார்த்துட்டு
நம்ம டே வந்து ஜங்குக்கு பிடிச்சா அவ்வளவுதான். தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்து ஏதாவது ப்ளே பண்ண நீ இந்த பிளேஸ்லேயே இருக்க மாட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கில் பண்ணுவேன் பாரு. நீ எப்படி அவனை எப்படி ஹக் பண்ணலாம், அவனுக்கு எப்படி நீ ட்ரிங்க் கொடுக்கலாம், அதெல்லாம் நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் பாட்டிலே இட்டு வந்து டேக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்க வந்திருப்பாரு. இந்த மூமெண்ட் அப்படியே ஜிமினாட்ட சொல்கிறாரு, சின்னதாக ஒரு ட்ரிங்க் கிளாஸ் தான்டா, அதை என் மவுத்துக்கிட்ட தான் வச்சா, அதுக்கு ஒரு ட்ரிங்க் பாட்டிலே தூக்கி கொண்டு வந்து இது இப்போவே நீ குடிக்கிறேன்னு என்ன டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா? அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடித்ததுக்கப்புறம் தாண்டா என்னை விட்டுருக்கான். அப்போவே அவனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரியான பொசசிவ் பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொசசிவா? ஆமாம், ஜங்குக்கோட கேரக்டரை ட்ராய்ட்லேருந்தே நான் நோட் பண்ணியிருக்கேன். ஜங்குக்கு தான் என்ன 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நோட் பண்ணியிருக்கான். சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு கோபப்படுவான். சரியான அரகண்ட், ரூடு. காலேஜ் படிக்க சொல்ல காலேஜில் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் யாரெல்லாம் ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ எல்லாரையுமே அடிச்சிருவான். அடித்து டேடை நேராக காலேஜுக்கு வர வச்சுருவான். பிரின்ஸிபல் ஜங்குக்கோட டேடை திட்டி தீப்பார். ஆனால் ஜங்குக்கு அதுக்கப்புறமும் சேஞ்ச் ஆகலை. மறுபடியும் யாரெல்லாம் ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ எல்லாரையுமே ஜங்குக்கு அடிக்க தான் செஞ்சான். அதுக்கப்புறம் ஏஜ் ஆச்சு, காலேஜ் முடிஞ்சு நேராக கம்பெனிக்கு தான் வந்தான். அது மட்டும் இல்லை, அவனோட திங்ஸை இன்னொரு பர்சன் டச் பண்ணுறது ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யுது. நம்மளாவது ஜஸ்ட்டு திங்ஸ் தானே, பென்னு தானே, பென்சில் தானே, நோட்டு தானேங்கிற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஆனால் அவன் அப்படி கிடையாது. அது அவனுது, அவனுடைய பொருள் என்னது அப்படிங்கிறத ஒரு பென்சிலில் கூட நோட் பண்ணுவான். அவனோட திங்ஸை அவனோட பர்மிஷன் இல்லாமல் யாராவது டச் பண்ணால் அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன், இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாரா. என்னடா இந்தளவுக்கு சொல்கிற, ஜங்குக்கை பற்றி உனக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு? ஆமாம், ஏன்னா இந்த கம்பெனியில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, அப்பப்போ ஜங்குக்கோட ஹவுஸ்க்கு போக சொல்ல ஜங்குக்கோட பிஹேவியரை அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ட் அப்படிங்கிறது எனக்கு அப்போவே தெரியும். ஏன் நிறைய டைம் அவங்க ஹவுஸ்க்கு போக சொல்ல மேடையே பிடிச்சி திட்டுவான். மேடுக்கே பனிஷ்மெண்ட் அங்கே இருக்கும். என்னன்னு கேட்டால் அவனோட பைக்கை ஒழுங்காக வாஷ் பண்ணலன்னு பனிஷ் பண்ணியிருக்கான். இல்லை அவனோட திங்ஸ் அவன் ஒரு பிளேஸில் வச்சுருந்தா இவங்க க்ளீன் பண்ண சொல்ல வேறு பிளேஸில் எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இன்னொரு பிளேஸில் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட். ஒரு திங்ஸை இன்னொரு பிளேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதையே ஜங்குக்கால் தாங்கிக்க முடியல. அது இடத்துல தான் இருக்கணுங்கிறத திங்க் பண்ணுறவன் நாளைக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா, டேயாங் நீ இங்கே தான் இருக்கணும், டேயாங் நீ அங்கே தான் இருக்கணும், டேய் பின்னாடியே வா, டேய் முன்னாடியே போ, டேய் என் பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னை டார்கெட் பண்ணுவான். அப்புறம் என்கிட்ட யாராவது க்ளோஸாக வந்து பேசினா அந்த கேர்ள் மேரேஜ் பண்ணிப்பேன்னு பேசுனதுக்கு தான் அப்படி ஒரு பனிஷ்மெண்ட். ஆனால் அதில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னையே கிஸ் பண்ணி அவ்வளோ பேருக்கு முன்னாடி இவன் என்னோடய ஹஸ்பண்டை சொல்லுவான்ட்டு பயமாக இருக்குது. ஜங்குக்கோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜங்குக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஜங்குக்கோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது. ஓகே, ஜங்குக்கோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த அளவுக்கு பேசினோம். நம்ம ஜங்குக்கு அப்பெல்லாம் இல்லை, டேயோட பிக்கை நோட் பண்ணபடியே எப்போ டேயாங் என்ன மேரேஜ் பண்ணிப்பேன், எப்போ இந்த ஜங்குக் அந்த கிம் ஜங்குக்கை சேஞ்ச் ஆக போகிறான் அப்படிங்கிற மாரி டேயோட பிக்கை பார்த்தபடியே ரசிச்சுக்கிட்டு இருப்பார்.